இப்போ டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சீரீஸில் 15th வீடியோ பார்க்குறோம். அதாவது ரோல் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஹார்மோன்ஸ் ஆன் டைஜஷன். நம்ம பார்த்தோம்னா டைஜஷன் வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ இந்த கெமிக்கல் ப்ராசஸ் எதனால் நடக்குது? டைஜஸ்டிவ் கிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய என்சைம்ஸ்னால தான் நடக்குது. ஸோ கெமிக்கல் ப்ராசஸ் இஸ் டியூ டு செக்ரீஷன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஸோ இந்த செக்ரீஷன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் கிளான்ஸை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, நம்ம பார்த்துருப்போம் சப்மியூகோஸால் மெய்ஸ்னஸ் பிளெக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும். மெய்ஸ்னஸ் பிளெக்ஸஸ்னால் நெட்வொர்க் ஆஃப் நர்வ்ஸ் இந்த சப்மியூகோஸா. அது மியூகோஸாவில் இருக்க கிளான்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதான் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் மியூகோஸாவில் தானே இருக்குது. சப்மியூகோஸாவில் மெய்ஸ்னஸ் பிளெக்ஸஸ் இருந்துட்டு அதுக்கு முன்னாடி லேயரில் மியூகோஸாவில் இருக்க கிளான்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொன்று வந்து ஹார்மோன்ஸ். அதுதான் இந்த நம்ம லெசனில் பார்க்க போகிறோம். ரோல் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஹார்மோன்ஸ் ஆன் டைஜஷன். ஸோ கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் வந்து டைஜஸ்டிவ் கிளான்ஸோட செக்ரீஷன்ஸ்னால தான் வருது. செக்ரீஷன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் கிளான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மெய்ஸ்னஸ் பிளெக்ஸஸ். அது வந்து சப்மியூகோஸாவில் இருக்குது. அது மியூகோஸாவில் இருக்க கிளான்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அது போக ஹார்மோன்ஸ், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரோல் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஹார்மோன்ஸ் ஆன் டைஜஷன். ஸோ இப்போ கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஹார்மோன்ஸை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு பார்ட்லேயும் என்னென்ன ஹார்மோன் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஓரல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், அங்கே வந்து எந்த ஹார்மோனும் இல்லை. அடுத்து ஸ்டொமக் வந்து பார்த்தோம்னா என்ன ஹார்மோன் வருதுன்னா கேஸ்ட்ரின். செக்ரீட் பண்ணுறது ஸ்டொமக்கில் ஜி செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்குது. அதுதான் ஹார்மோன் கேஸ்ட்ரினை செக்ரீட் பண்ணுது. அது ஹார்மோன் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா அதே ஸ்டொமக்கில் ஆக்ட் ஆகுது. டார்கெட் ஸ்டொமக் தான். ஆக்ஷன் என்னது? ஸ்டிமுலேட்ஸ் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் டு செக்ரீட் அண்ட் ரிலீஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸ். முதல்ல கேஸ்ட்ரிக் ஜூஸ் செய்ய சொல்லி ரிலீஸும் பண்ண சொல்லுது கேஸ்ட்ரின். ஸோ ஸ்டொமக்கில் இருக்க ஒரே ஹார்மோன் கேஸ்ட்ரின், ப்ரொடியூஸ்ட் பை ஜி செல்ஸ். எங்கே ஆக்ட் ஆகுது? அந்த ஹார்மோன் ஸ்டொமக்லேயே ஆக்ட் ஆகுது. கேஸ்ட்ரிக் கிளான்ஸஸ் செக்ரீட் பண்ண சொல்லி அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸை செய்ய சொல்லி ரிலீஸும் பண்ணுது. அதுதான் கேஸ்ட்ரின். ஸோ ஸ்டொமக் அடுத்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் வரலாம். ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்த்தோம்னா அதில் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்டீரோக்ரைனின்னு பார்க்கணும். என்டீரோனாலே இன்டெஸ்டைன், என்டீரோக்ரைனின் இது எங்கே ஆக்ட் ஆகுது? ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஆக்ட் ஆகுது. எப்படி கேஸ்ட்ரின் கேஸ்ட்ரிக் கிளான்ஸை செய்ய சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லிச்சோ அதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்க கிளான்ஸ் பேர் என்ன? கிரிப்ஸ் ஆஃப் லைபர்க்குன்னு சொன்னோமா, அந்த கிளான்ஸை செய்ய சொல்லி ரிலீஸ் பண்ணுறது என்டீரோக்ரைனின்ற ஸ்மால் இன்டெஸ்டைனல் ஹார்மோன். ஸ்மால் இன்டெஸ்டைனோட மற்ற ஹார்மோன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ டியோடனத்தில் இருக்க ஹார்மோன்ஸை பார்க்கலாம். நம்ம பார்த்துருக்கோம் அசிடிக் கைம் ஸ்டொமக்கில் இருந்து ஃபஸ்ட்டு எந்த பார்ட்டுக்கு வரும்? டியோடினத்துக்கு தான் வரும். ஏன்னா ஸ்டொமக் அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட்டு பார்ட் டியோடினம் தான். ஸோ அந்த அசிடிக் கைமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம பார்த்துருக்கோம் மியூக்கஸ் நெக் செல்ஸ் வந்து மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. போதாதைக்கு பைகார்பனேட் இருக்குது, பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், பைல். போதாதைக்கு இதுவும் என்ன பண்ணுதுன்னா என்டிரோகேஸ்ட்ரோன்ற ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது டியோடினம். அந்த என்டிரோகேஸ்ட்ரோன் என்ன பண்ணுதுன்னா கேஸ்ட்ரிக் செக்ரீஷனையும் மொட்டிலிட்டியையும் குறைக்குது. கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி நடந்தால் தான் ஆசிடிக் கைம் வந்து நிறையா வரும். இது வந்து ஓரளவுக்கு மட்டும் வர விட்டுட்டு போதைக்கு கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், அதாவது அசிடிக் செக்ரீஷனையும் குறைச்சிது. ஸோ ஃபுட்டு இப்போ டியோடினத்தில் இருக்குது, அசிடிக் கைம் எதுவும் வராது. ஸோ அது மியூக்கஸாக ப்ரொடெக்ட் பண்ணும். என்டிரோகேஸ்ட்ரோன் இதோட இன்னொரு பேர் ஜிஐபி. ஜிஐபினா கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட். அதாவது கேஸ்ட்ரிக் செக்ரீஷனையும் குறைக்கிது, மொட்டிலிட்டி அதாவது பெருஸ்ட மூவ் ஆகுறதா சொல்லியிருக்கேன் அந்த சேர்னிங், அந்த கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டியையும் குறைக்குது, செக்ரீஷனும் குறைக்குது. எதுக்காக? மியூக்கோசல் ப்ரொடெக்ஷனுக்காக. ஏன்னா ஏற்கனவே வந்ததை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம். இன்னும் நிறையா செக்ரீட் ஆகி ஹெச்சிஎல் அந்த ஆசிட் வரக்கூடாதுன்றதுக்காக என்ட்ரோகேஸ்ட்ரோன். இன்னொன்று ஹார்மோன் வந்து செக்ரீட்டின். செக்ரீட்டினும் என்ன பண்ணுதுன்னா ஸ்டொமக்கில் ஆக்ட் பண்ணி அதே ஆக்ஷன் தான், கேஸ்ட்ரிக் செக்ரீஷனையும் மொட்டிலிட்டியையும் குறைக்குது. ஏன்? மியூக்கோஸாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நம்ம பார்த்துப்போம் கோலோரெட்டிக்னு பார்த்தோம். லிவரில் சப்ஸ்டன்ஸ் விச், அதாவது ஹெப்படோசைட்ஸை நிறையா பைல் செய்ய சொல்கிற சப்ஸ்டன்ஸ் பேர் தான் கோலோரெட்டிக். அதாவது ஹெப்படோசைட்ஸை நிறையா பைல் செய்யன்னு சொல்கிற சப்ஸ்டன்ஸ் பேர் கோலோரெட்டிக். எக்ஸாம்பிள் செக்ரீட்டின் பார்த்தோம். ஸோ செக்ரீட்டின் லிவரில் ஆக்ட் ஆகி ஹெப்படோசைட்டை நிறையா பைல் செக்ரீட் பண்ண சொல்லுது. ஸ்டொமக்கில் ஆக்ட் ஆகி அதே கேஸ்ட்ரிக் செக்ரீஷனையும் மொட்டிலிட்டியையும் குறைக்குது. பேங்க்ரியாஸில் ஆக்ட் ஆகி பைகார்பனேட் செஞ்சு பேங்க்ரியாஸ் ஜூஸில் ஊஸ்து அப்படின்னு சொல்லு. செக்ரீஷன் ஆஃப் பைகார்பனேட் இன்டு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். இதான் செக்ரீட்டினோட வேலை. அதுக்கப்புறம் டியோக்ரைனின் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மியூக்கோஸாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சப்மியூக்கோஸாவில் டியோடினத்தில் ப்ருன்னர்ஸ் கிளாண்ட் இருக்குன்னு. ஸோ இந்த ஹார்மோன் என்ன செய்யும்? ப்ருன்னர்ஸ் கிளாண்டை வந்து மியூக்கஸ் செக்ரீட் பண்ண சொல்லுவோம், டியோக்ரைனின். ஸோ டியோடினத்தில் மூணு ஹார்மோன்ஸ் என்டிரோகேஸ்ட்ரோன்,
என்டிரோகேஸ்ட்ரோனோட இன்னொரு பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், GIP, கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட். ஸோ கேஸ்ட்ரிக் செக்ரீஷனையும் குறைக்குது, மொட்டிலிட்டியையும் குறைக்குது. ஏன்னா செக்ரீட்டான HCl ஏற்கனவே அசிடிக் கைம் வந்திருக்கு, அதோட HCl அதெல்லாம் வந்துச்சுன்னா மியூக்கோசாவை அரிச்சிரும். அது ஒரு ஹார்மோன். அடுத்து பார்க்குறது செக்ரீட்டின் கோலோரெட்டிக் நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்க்ரீசஸ் செக்ரீஷன் ஆஃப் பைல் பை ஹெப்படோசைட்ஸ், காசஸ் செக்ரீஷன் ஆஃப் பைகார்பனேட் இன்டு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் பைகார்பனேட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, என்சைம்ஸ் போக, அதை காஸ் பண்ணுறது செக்ரீட்டின் தான். செக்ரீட் பாருங்க, காசஸ் செக்ரீஷன் ஆஃப் பைகார்பனேட் இன்டு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், இன்க்ரீசஸ் செக்ரீஷன்னா ஃபார்மேஷன், இன்க்ரீசஸ் செக்ரீஷன் ஆஃப் பைல். ஸ்டொமக்கில் இன்ஹிபிட்ஸ் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் அண்ட் மொட்டிலிட்டி. அதுக்கடுத்து டியோக்ரைனின் டியோடினத்தில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அது டியோடினத்திலே ஆக்ட் ஆகுது. என்ன பண்ணுது, சப்மியூகோசால இருக்க ப்ருன்னஸ் கிளாண்டை மியூக்கஸ் செக்ரீட் பண்ண சொல்லுது. செக்ரீட்டின் டியோடினத்தில் செக்ரீட் ஆகி இந்த லிவர் பேங்க்ரியாஸ் மேலே இந்த ஆக்ஷன்லாம் கொண்டு வருது. ஸோ இதுதான் ஹார்மோன்ஸ். டியோடினத்தில் 3 ஹார்மோன்ஸ். இது திருப்பி ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கே வரலாம். இப்போ கோலிசிஸ்டோகைனின் ஒரு என்சைம் இருக்குது. இப்போ செக்ரீட்டின் வந்து பைல செக்ரீட் பண்ண சொல்லிச்சு, அதாவது ஃபார்ம் பண்ண சொல்லிச்சு. அதே மாதிரி பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் பைகார்பனேட்டை செக்ரீட் பண்ண சொல்லிச்சு. எது ரிலீஸ் பண்ண வைக்குதுன்னா கோலிசிஸ்டோகைனின் தான். நம்ம பார்த்தோம்னா அந்த ஆட்டோஹானை ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே தான். ஆக்ஸ் ஆன் கால் பிளாடர், கான்ட்ராக்ட்ஸ் கால் பிளாடர் அண்ட் ரிலீஸ் ஆஃப் பைல். இந்த கோலிசிஸ்டோகைனின் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் ப்ரொடியூஸ் ஆன கோலிசிஸ்டோகைனின் தான் கால் பிளாடரை கான்ட்ராக்ட் பண்ண சொல்லி வயில ரிலீஸ் பண்ண சொல்லுது. அதே மாதிரி பேங்க்ரியோசைமின் என்ன பண்ணுது, இது பேங்க்ரியாஸ் மேலே ஆக்ட் பண்ணி, அதாவது எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸ், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ண பேங்க்ரியாஸ் தான். பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸ் தானே. எண்டோக்ரைன் பேங்க்ரியாஸ் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இன்சுலின், குளுக்கோகான் பார்த்தோம்ல, ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ். ஸோ இது என்ன பண்ணும், காசஸ் ரிலீஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். கோலிசிஸ்டோகைனின் காசஸ் ரிலீஸ் ஆஃப் பைல் ஃப்ரம் கால் பிளாடர். பேங்க்ரியோசைமின் காசஸ் ரிலீஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வில்லை கைனின். பார்த்தீங்கன்னா வில்லை கைனின்னா மூமெண்ட். இது ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் செக்ரேட் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்க வில்லையில் ஆக்ட் ஆகி ஆக்சலரேட்ஸ் மூமெண்ட் ஆஃப் வில்லை. அந்த வில்லையை மூவ் பண்ண வைக்குதான். ஏன் இப்படி மூவ் ஆகுது வில்லை? மூவ் ஆச்சுன்னா பிளட் ஃப்ளோவும் லிம்ப் ஃப்ளோவும் கூடுறதுனால நம்மளால நிறைய அப்சார்ப் பண்ண முடியும். அதுதான் ஃபங்க்ஷன். வில்லி கைனின்றது பேர்லேயே இருக்குது. வில்லை கைனின் காசஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் வில்லை. அது என்ன பண்ணுது, வில்லைன்னா மூவ் பண்ணுறதுனால பிளட் ஃப்ளோவும் லிம்ப் ஃப்ளோவும் கூடுது. இதனால அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்தீங்களா, வில்லைக்குள்ளே பிளட் வெசல் இருக்கா, அந்த கேபிலரிஸ். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் லாக்டியல் லிம்ப் வெசல். இது மூவ் ஆகுறதுனால உள்ள பிளட் ஃப்ளோவும் லிம்ப் ஃப்ளோவும் கூடுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி கூடுறதுனால என்ன நடக்கும்னா, போட்டு பாருங்க, வில்லை ஆஃப் த இன்டெஸ்டைன் மூவ். These movements are believed to increase the flow of blood and lymph to enhance absorption. அதாவது மூவ் பண்ணுறதுனால அந்த வில்லைக்குள்ளே இருக்கிற லிம்ப் வெசல்லையும் பிளட் கேப்லரிஸ்லையும் பிளட் ஃப்ளோவும் லிம்ப் ஃப்ளோவும் அதிகமாகிறதுனால நிறைய அப்சார்ப்ஷன் நடக்குது. இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் வில்லை கைனின். அடுத்து வாசோ ஆக்டிவ் இன்டெஸ்டைனல் பாலிபெப்டைட், VIP. அதுவும் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது என்ன பண்ணுதுன்னா கட், அதாவது GITயில் இருக்க பிளட் வெசல்லாம் டைலேட் பண்ணுது. அப்போ தான் பிளட் ஃப்ளோ அதிகமாகும். அப்போ தான் இன்க்ரீஸ்ட் அப்சார்ப்ஷன். வில்லையில் அதை பண்ணுறது வில்லை கைனின். GITயில் ஜென்ரலாக பண்ணுறது வந்து வாசோ ஆக்டிவ் இன்டெஸ்டைனல் பாலிபெப்டைட். அடுத்து பேங்க்ரியாஸ் வரும். பேங்க்ரியாஸில் சொமட்டோஸ்டாட்டின் ஒரு ஹார்மோன் வருது. நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ஃபா செல்ஸ் இன்சுலின், பீட்டா செல்ஸ், ஆல்ஃபா செல்ஸ் குளுக்கோகான், பீட்டா செல்ஸ் இன்சுலின், டெல்டா செல்ஸ் தான் சொமட்டோஸ்டாட்டின் சொல்லுவாங்க. சொமட்டோஸ்டாட்டின்றது க்ரோத் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, சொமட்டோஸ்டாட்டின் பேங்க்ரியாஸில் என்ன ஆக்ஷன்னா இன்ஹிபிட் செக்ரீஷன் ஆஃப் இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். அதாவது ஆல்ஃபா செல்ஸையும் பீட்டா செல்ஸையும் செக்ரீட் பண்ண விடாமல் இது மட்டும் செக்ரீட் ஆகுது. GITயில் என்ன பண்ணுது, க்ரோத் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். ஸோ நோ அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், நோ ரிலீஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் GIT. சொமட்டோஸ்டாட்டினாலே க்ரோத் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சொமட்டோஸ்டாட்டின் பேங்க்ரியாஸில் என்ன பண்ணுது, இன்சுலின் குளுக்கோகான் ரிலீஸ் பண்ணுறது தடுக்குது. அதுவே GITயில் அப்சார்ப்ஷனை தடுக்குது. GITயில் ஹார்மோன் ரிலீஸையும் தடுக்குது. அடுத்து பேங்க்ரியாஸில் பார்த்தோம்னா பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட்னு ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் இன்ஹிபிட்ஸ் ரிலீஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். பேங்க்ரியோசைமின் வந்து காசஸ் ரிலீஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். அதோட ஆப்போசிட் ஆக்ஷன் தான் இந்த பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைடுக்கு. என்ன பண்ணுது, இன்ஹிபிட்ஸ் ரிலீஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். நம்ம ஆர்டராக வரலாம் ஹார்மோனில். மவுத்தில் நோ ஹார்மோன்ஸ், நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு. அடுத்து ஸ்டொமக்குக்கு வருது. ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் இருக்குது மியூகோசாவில். ஸோ எந்த ஹார்மோன் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸை ரிலீஸ் பண்ண வைக்கும், கேஸ்ட்ரின். ஸ்டொமக்கில் இருக்க G செல்ஸ் காசஸ் செக்ரீஷன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டொமக்கில் இருக்க ஃபுட் எங்கே போகும், டியோடினத்தில் போகும். டியோடினத்தில் என்ன ஆகும், அசிடிக் கைம் வருது. ஸோ அது வந்தது போக மீதி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சப்மியூகோசால ப்ருன்னஸ் கிளாண்ட் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை காஸ் பண்ணுறது ஹார்மோன் டியோக்ரைனின். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்டிரோகிராஸ்ட்ரோன், அப்புறம் செக்ரீட்டின்.
செக்ரீட்டின். ஸோ டியோடனத்தில் டியோக்ரைனின் போக என்டரோகேஸ்ட்ரோன், அது இன்னொன்று பேர் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட், இன்னொன்று செக்ரீட் பண்ணுது. அது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டியையும் செக்ரீஷனையும் குறைக்குது. ஏன்னா இன்னும் நிறைய ஆசிட் வந்துச்சுன்னா மியூக்கோசல் டேமேஜ் நடந்துடும், அதுதான் அரிச்சிரும். ஸோ ப்ரொடெக்ஷன். டியோடினத்தில் மொத்தம் 3. ஃபஸ்ட்டு டியோக்ரைனின் சப்மியூக்கோசலாக இருக்க ப்ரூனஸ் கிளாண்டை செக்ரீட் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் என்டரோகேஸ்ட்ரோன் செக்ரீட்டின், அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், இன்ஹிபிட்ஸ் செக்ரீஷன் அண்ட் மொட்டிலிட்டி இன் ஸ்டொமக். ஸோ ஃபுட்டு ஸ்டொமக்லேருந்து டியோடினம் போச்சு, டியோடினம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரூனஸ் கிளாண்டோட செக்ரீஷன், அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் செக்ரீஷனும் மொட்டிலிட்டியும் குறைச்சிட்டோம். அடுத்து லிவர் பார்த்தோன்னா செக்ரீட்டின், அதாவது டியோடினத்தில் செக்ரீட்டான டியோடினத்தோட ஹார்மோனான செக்ரீட்டின் என்ன பண்ணுது பார்த்துக்கோ, இன்க்ரீசஸ் பைல் ஃபார்மேஷன், அதாவது இன்க்ரீஸ் செக்ரீஷன் ஆஃப் பைல் பை ஹெப்படோசைட்ஸ். அது போக கோலிசிஸ்டோகைனின் என்ன பண்ணுது, அது கான்ட்ராக்ட்ஸ் கால் பிளாடர் அண்ட் ரிலீஸ் பைல். ஸோ செக்ரீட்டின் பைல் ஃபார்மேஷனை கூட்டுது. ஸோ அந்த பைல் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், கால் பிளாடரில். ஸோ கால் பிளாடரை கான்ட்ராக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது கோலிசிஸ்டோகைனின். இது எங்கே செக்ரீட் ஆகிடுச்சு, இது ரெண்டும் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். அடுத்து பேங்க்ரியாஸ் பார்த்தோன்னா செக்ரீட்டின் தான் காசஸ் செக்ரீஷன் ஆஃப் பைகார்பனேட் இன்டு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எது காசஸ் ரிலீஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், கோலிசிஸ்டோகைனின் மாதிரி பேங்க்ரியோசைமின் தான் காசஸ் ரிலீஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். எது பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ரிலீஸை இன்ஹிபிட் பண்ணும், பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட். அதே மாதிரி சொமேட்டோஸ்டாட்டின் பார்த்துருக்கோம்ல, டெல்டா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சொமேட்டோஸ்டாட்டின் ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற குளுக்ககானையும் இன்சுலினையும் ரிலீஸ் பண்ண இன்ஹிபிட் பண்ணிடும். அந்த இன்ஹிபிஷன் ஆஃப் இன்சுலின் அண்ட் குளுக்ககான் ரிலீஸ். ஸோ செக்ரீஷன் ஆஃப் பைகார்பனேட் இன்டு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரீட்டின், ரிலீஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து பேங்க்ரியோசைமின், இன்ஹிபிட்ஸ் ரிலீஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் இது பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட், இன்ஹிபிட்ஸ் ரிலீஸ் ஆஃப் இன்சுலின் அண்ட் குளுக்ககான் சொமேட்டோஸ்டாட்டின். ஸோ இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்க ஃபுட்டு இன்டெஸ்டைனல், இந்த ஒரு ஆர்டர் தானே, ஃபுட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்தோடனையும் இன்டெஸ்டைனல் ஜூஸ் ரிலீஸ் ஆகி அதை பிரேக் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணணும். ஸோ இன்டெஸ்டைனல் ஜூஸ் ரிலீஸுக்கு காரணம் என்டரோக்ரைன், இதுதான் காசஸ் ரிலீஸ் ஆஃப் இன்டெஸ்டைனல் ஜூஸ். ஸோ அப்சார்ப்ஷன், ஸோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம அப்சார்ப் பண்ணணும். ஸோ பிளட் சப்ளை கூட்டுறதுக்கு டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் காஸ் பண்ணுறது விஐபி, வாசோ ஆக்டிவ் இன்டெஸ்டைனல் பாலிபெப்டைட், விஐபி. அதுக்கப்புறம் வில்லை கைனின், நான் சொல்லியிருக்கேன் வில்லை இப்படி மூவ் ஆகுறதுனால அதோட பிளட் சப்ளையும் லிம்ப் சப்ளையும் கூடுறதுனால அப்சார்ப்ஷன் கூடும். ஸோ பிரேக் டவுன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு என்டரோக்ரைனின் வந்து இன்க்ரீஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸை ரிலீஸ் பண்ணிச்சு, அந்த பிரேக் டவுன் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு வில்லை கைனின் வந்து வில்லையை மூவ் பண்ண வச்சதுனால இன்க்ரீஸ்ட் பிளட் சப்ளை அண்ட் லிம்ப் சப்ளை. அதே மாதிரி விஐபி, வாசோ ஆக்டிவ் இன்டெஸ்டைனல் பாலிபெப்டைட், இது என்ன பண்ணுச்சு, பிளட் வெசல் டைலேட் பண்ணதுனால இன்க்ரீஸ்ட் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷனை எது தடுக்குது, சொமேட்டோஸ்டாட்டின். நம்ம பார்த்துக்கோங்கள, க்ரோத் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன், இன்ஹிபிட்ஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் ஜிஐடியும் தடுக்கிறது சொமேட்டோஸ்டாட்டின் தான். ஸோ இப்போ ஆர்டராக நம்ம பார்த்தாச்சு, என்னென்ன வாயிலிருந்து அப்படியே வரிசையாக பார்த்துருக்கோம். இப்போ ரோல் ஆஃப் இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஹார்மோன்ஸ் அண்ட் டைஜஷன் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் நோட்ஸுக்கு லிங்க் வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க.